வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் அலப்பறைகள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. வீடியோவும் ஒரு லைக் போடுங்க. மஸ்ட் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் பண்ணுறது தப்புனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை சரினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட் வாண்டட். அதாவது ஃபியூச்சரில் போகிற போக்க பார்த்தா ஸ்டீல் இருக்குமா இல்லைன்னே தெரில, அந்த மாதிரி போயிட்டுருக்குல்ல. ஃப்யூச்சரில் ஸ்டீலை கம்மி பண்ணுறதுக்கும் பொல்யூஷனுக்காக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பேசிஸ் எல்லாத்துலேயும் ஒரு மாறுதலுக்காக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை இப்படியும் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி மெட்டீரியல் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிச்சு. இதை பற்றி பார்லிமெண்ட்லேயே பேச்சு வந்திருக்கு. நம்ம மினிஸ்டர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த வீடியோவையும் போடுறேன், பாருங்கள். பார்த்தீங்களா, கவர்மெண்ட்லேயே இதை வந்து ஆஃபர் பண்ணி நிறைய பிரிட்ஜஸில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் என்ன எல்லாமே பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்னால் என்ன, டயலாக் கிடைக்குது, இது யூஸ் பண்ணால் நல்லதா கெட்டதா, எல்லாம் யூஸ் பண்ணால் எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. எஃப்ஆர்பி, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஃப்ஆர்பி. எஃப்ஆர்பினா அதாவது ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாலிமர், அதுக்கப்புறம் ஜிஎஃப்ஆர்பினா கிளாஸ் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பாலிமர். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபைபர் பேஸ்டு மெட்டீரியல் தான். ஃபைபர் அதாவது வந்து 60% ஃபைபரு ப்ளஸ் 40% வந்து அதாவது பாலிமர் ரெசின் பிசினி. இதை வச்சு 150 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ்ஸு. அது மூலயமா வெளியே வர ஒரு மெட்டீரியல் தான். அது முழுக்க அதாவது பாலிமர் ரெசினும் ஃபைபரும், இது அவ்வளோதான் அதில் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த கிளாஸ் ஃபைபர் சொல்கிறாங்க, அதில் வந்து கிளாஸ் ஃபைபரும் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் அந்த ஜிஎஃப்ஆர்பி. இது வந்து நார்மலாக நமக்கு ஸ்டீல் வந்து 8 mm ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து 3 mm தான் கிடைக்குது. 3 கிடைக்குது, 5 mm கிடைக்குது, 7 mm கிடைக்குது, 22, 25. நீ எதிர்பார்க்காத சைஸ்லாம் இது கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு வேணும்னா இந்த சைஸில் வேணும்னா அந்த சைஸில் செஞ்சே கொடுப்பாங்க அவங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் மோல்டட் தான். ஓகேங்களா, ஸ்டீல் மாதிரி இது பர்மனெண்ட்டு அதில் ஜஸ்ட் மோல்டட். நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அது செஞ்சே கொடுத்துருவாங்க. அதாவது நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸி. பெரிய வண்டியில் கொண்டு வரணும் அவசியமே இல்லை. காயில் பண்ணி ரோல் மாதிரி ஒயர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா, அது இல்லாமல் ஸ்டீல் வந்து 12 ரன்னிங் மீட்டர் தான் கிடைக்கும் வச்சுக்கோங்க. இது வந்து 100 ரன்னிங் மீட்டர் வரைக்கும் ஒரே லென்த் ராடு கிடைக்கும். அப்போனா இப்போ நீங்கள் 100 மீட்டர் ஸ்லாப் போடுறீங்கன்னா ஒரே ராடு, நீங்கள் இதை கட்டிங் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. காயில் அவுத்தமாக ஒரு ராடு, அப்படியே நமக்கு வந்து நேரமும் மிச்சம், டிரான்ஸ்போர்ட்டும் மிச்சம். இதை யூஸ் பண்ணுறதால இது பேசிக்காக நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் பின்னால் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் என்ன, எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வரேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். எஃப்ஆர்பினா என்ன, ஜிஆர்பினா என்ன, ஃபைபர் ரீபாரா அப்படின்னான்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுங்க. இது IS 18256 பேஸ் பண்ணி தான் இந்த ரீபார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதில் உள்ள காம்போசிட், அதில் உள்ள எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸுமே அந்த 18256 இதை தான் மீட் பண்ணியிருக்கோம். இதோட டெஸ்டிங் ப்ரொசீஜர்லாம் IS 18255 இதில் இருக்கிற பிரகாரம் தான் இதோட டெஸ்டிங்லாம் பண்ணணும். ரிசல்ட் எல்லாமே அதில் இருக்குது. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க இந்தியா கோடில். ஓகே, இது எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது உங்களுக்கு, பிரிட்ஜு, ஸ்லாப்பு, ரோடு, அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டீலை விட 4 மடங்கு அதிகம். அதாவது ரொம்ப அதிகம். அதாவது மேலே வந்து டென்சைல் ஃபோர்ஸோட இழுக்குத்தன்மை வந்து ரொம்ப அதிகம். அதால் மேக்ஸிமம் பிரிட்ஜு, ரோடு, இப்போ கூட நிறைய பிரிட்ஜு நம்ம இந்தியாவில் வந்து இதை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சென்னை மெட்ரோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டீலர் ஸ்லாப்பில். மேக்ஸிமம் ஸ்லாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதுக்கப்புறம் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வால் இருக்குல்ல, வால் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்று இந்த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அது என்ன காரணம்னு நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட். இப்போ நம்ம ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் வருதுன்னு வச்சுங்களேன். சிம்பிளாக 1 மீட்டர் 2 மீட்டர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது 140 தான் வரும். எத்தனை மடங்கு பார்த்தீங்களா, 2 மடங்கு இல்லை 3 மடங்கு கம்மியாக. வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டு. அதால் நீங்கள் இதை ஏதாவது ஸ்லாப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரோட டெட் லோடு வந்து ரொம்ப கம்மியாகும். ப்ளஸ் கேரி பண்ணி கொண்டு வரது ஈஸி. இப்போ 8 mm ராடு ஒரு 10 ராடை நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்கன்னா இதில் 50 ராடை தூக்கிட்டு போகலாம் தோல் மேலே. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கேரிக்கும் டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் டெட் லோடும் வந்து கம்மியாகும். ஓகேங்களா, இது ரொம்ப லைட் வெயிட் ஸ்டீலை விட. அதுக்கப்புறம் டூரபிள். இதில் ஃபைபர் யூஸ் பண்ணுறதால, அதாவது இந்த ஃபைபர் ரெசிடென்ட் யூஸ் பண்ணுறதால
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும், நீடித்து உழைக்கும், சீக்கிரமாக சிதைஞ்சு போகாது. சரிங்களா? அதே மாதிரி கரெக்ஷன், நம்ம அந்த அரிப்புத்தன்மை இருக்கு போல, அரிப்புத்தன்மை சுத்தமாக இதில் வர்றது வாய்ப்பே இல்லை. ஓகேவா? இதை மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஸ்டீல் இந்த சி ஏரியா இருக்குல்ல, கடல் தண்ணி உப்பு தண்ணி இருக்கிற இடத்துங்களில் இப்போ நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பில்டிங்லேயே கீழே மெயின் ரேப் கட்டுறோம்ல, அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? டூரபிலிட்டி ரொம்ப அதிகம். நான் கண்டக்டிவ், இது ஃபைபர் கிளாஸ் அப்படி ரீபார்ன்றதுனால இதில் நான் கண்டக்டிவ் கிடையாது, ஷாக் அடிக்காது, எர்த்து பாஸ் ஆகாது, கரண்ட்டு பாஸ் ஆகாது, எதுவுமே இதில் பாஸ் ஆகாது. அதால் பர்சனல் சேஃப்டி சூப்பராக இருக்கும். இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் பில்டிங்கும் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பில்டிங்கில் யூஸ் பண்ண மாட்டாங்க இதை. அதுக்கு தான் காரணம் நான் பின்னால் சொல்கிறேன். டிஸ்அட்வான்டேஜஸை பார்க்கலாம் அதை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள். இது ஃப்ளெக்சிபிள் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அதாவது எப்படி வேணாலும் கட்டி எடுத்து வரலாம், உங்களுக்கு மடக்கி கொண்டு வரலாம், என்ன வேணாலும் பண்ணி எப்படி வேணாலும் கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ளெக்சிபிள் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டீலை விட இது வந்து ரொம்ப மோர் ஃப்ளெக்சிபிள், ஈஸியாக பெண்ட் பண்ணி இது பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது, அதுலேயும் ஒரு ரொம்ப சிக்கல் இருக்குது. அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். அது இந்த ஃப்ளெக்சிபிளில் தான் இருக்குது. அட்வான்டேஜ் என்னமோ ஃப்ளெக்சிபிளில் ஈஸியாக கொண்டு வந்தாலும் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது, நான் சொல்கிறேன் பின்னால். அதுக்கப்புறம் லோ மெயின்டெனன்ஸ். இது மேஜராக என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் கிராக் வரும், தண்ணி லீக் ஆகும். என்னடா உடச்சி பார்த்தீங்கன்னா பீம்லேயோ ஸ்லாப்லேயோ உள்ள இருக்கிற ராட்லாம் ரொம்ப துருப்பிடிச்சி போயிட்டு அது வழியாக லீக் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் அதனால் என்ன பண்ணணும்னா ரீஒர்க் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த ஸ்டீலை யூஸ் பண்ணி இந்த ரீபாரை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. லைஃப் லாங் இது கரெக்ஷனே ஆகாது. மெயினாக கரெக்ஷன் ஆகாது, உப்பு தண்ணியில் அரிப்பு ஏற்படாது இந்த ஸ்டீல் யூஸ் பண்ணாக்கா. அதால் இதை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் ஸ்லாப் பண்ணலாம். ஃப்யூச்சரில் அந்த இதுவே இருக்காது, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸே உங்களுக்கு வரவே வராது. காஸ்டிங், ஆனால் காஸ்டிங்கு நம்ம எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஸ்டீலோட ரேட்டு அதை விட இது ரேட் என்னவோ ஜாஸ்தி. ஓகேங்களா? ஆனால் நம்ம 10 mm யூஸ் பண்ணுற இடத்துல இதை 8 mm யூஸ் பண்ணலாம், அங்கே 12 mm யூஸ் பண்ணுற இடத்துல இதை 10 mm யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி லோ டயலை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காஸ்ட் இந்த காஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதாக போகுது. மற்றதுக்கு ஸ்டீல் ஸ்பேஸிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மேட்ச் ஆகும்ல. இந்த குழப்பத்தில் வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தோன்னா ரேட் அதிகமாக காட்டுறாங்க, இன்னொரு ரிசர்ச்சில் பார்த்தா ரேட்டு கம்மியாக காட்டுறாங்க. இந்த ப்ரொமோஷன் பண்ணுறாங்களே அவங்கெல்லாம் போகிற போக்கில் யூடியூப்பில் ஏதோ அடிச்சு விட்டு போயிருக்காங்க, அதை விட இது கம்மி, இதை விட அது கம்மி. ஆனால் அதை விட இது எக்ஸ்பென்சிவ் தான் சொல்கிறாங்க. இது மட்டும் எனக்கு டீட்டெயில் ஃபுல்லாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. எல்லாமே உங்களுக்காக 4 விஷயம் சொல்லணும்னு தேடி ரிசர்ச் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன். ஓகேவா? இதோட டிஸ்அட்வான்டேஜ், அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ். ஃபைபர் கிளாஸில் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது விரைப்புத்தன்மை சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரெஸ்ஸு. அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டீலை விட இதில் கம்மி. ஸ்டென்சில் சேர்த்து தான் அதிகம், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி. ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் டேக் த லோட் கேரி ஃபார்வர்டு, அது பண்ணாது இது மேக்ஸிமம். இதுதான் ரொம்ப லோ. அந்த லோடை டைவெர்ட் பண்ணி கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் உட்கார வைக்க இதுக்கு தெரியாது. அந்த லோடு அதோட இது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இது வந்து இதுக்கு ரொம்ப கம்மி. அதனால் ஸ்டிஃப்னஸ் சுத்தமாக இதில் ஸ்டீலை விட இதில் கம்மி. அதனால் இதை யூஸ் பண்ணுறது ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃபேப்ரிகேஷன், இங்கே வைக்கிற மாதிரி செக், இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்களாங்களே. ஆனால் இந்த ஸ்டீலை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ரீபார் ஸ்லாப்லேயோ வால்லையோ அதில் மட்டும்தான் யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம விஷயத்துக்கு கட் பண்ணி பெண்ட் பண்ணி எள்ளு வை 90 வை அதெல்லாம் அதில் வைக்க முடியாது. சைட்டில் பண்ணுறது கஷ்டம். கட்டிங் வேணால் பண்ணிக்கலாம் ஸ்டீல் கட்டிங் மிஷினில், சைட்டில் பண்ணுறது கஷ்டம். அப்படி நீங்கள் வேணும்னா அவங்ககிட்ட சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரனே உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை அவனே பண்ணி கொடுத்தா தான் உண்டு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், டைம் டிலே ஆகும். சரியா? நம்ம ஸ்டீல் வாங்கினோமா கட்டணமா மடக்கணுமா கட்டணமான்னு இருப்போம், ரொம்ப ரிஸ்க்கு. இதால் தான் அந்த அது மெயினாக அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்காது. இன்னொன்று காலத்தில் வந்து கீழே எல் பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், லேப்பிங் இருக்குது, நிறைய சிக்கல்லாம் இருக்குது. அதெல்லாம் வெர்டிகல் போர்ஷனில் இந்த ஃபைபர் ரீபாரை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணதாகவும் எங்கேயும் நான் பார்க்கல. எல்லாம் அந்த பிரிட்ஜில் கூட பாரு, பிரிட்ஜு ரோடெலாம் சொல்கிறேன்ல, காங்கிரீட் ரோடு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாட்னஸ் 100 மீட்டருக்கு ஒரு பேனல் போடுவாங்க. அப்படியே ஃப்ளாட்னஸில் என்ன இருக்கும், ஸ்லாபு பாலு இந்த மாதிரி ஃப்ளாட்னஸில் மட்டும்தான், டேங்க்கு இந்த மாதிரி ஃப்ளாட்னஸ் இடத்துல மட்டும் இதை யூஸ் பண்ண முடியும். ஃபேப்ரிகேஷன் பண்ணுறது கஷ்டம். ஃபேப்ரிகேஷன் பண்ணாலும் அவங்ககிட்ட சொல்லி பண்ணி கொண்டு எடுத்து வந்தால் சைட்டில் நமக்கு ஏற்ற மாதிரி இதை ஃபேப்ரிகேஷன் பண்ண முடியாது. இதுதான் இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடு எக்ஸ்பர்ட் கோடு
அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கோடு இருக்கா இல்லையா, இதுக்கு யூஸ் பண்ணுறது கோடில் கொடுத்துருக்காங்களா இல்லையா. ஆனால் எந்த பில்டிங் கோடும் இதை அப்ரூவல் பண்ணலை. ஐஐடியில் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஐஐடி இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணி அதில் தான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதனால தான் கவர்மெண்ட் பிரிட்ஜஸ்ஸு கவர்மெண்ட் இதில் தான் இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பில்டிங்கில் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எந்த கோடுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இவங்க சொல்கிறாங்க. ஆனால் 150 டிகிரி வரைக்கும் இது ஸ்டீல் இது வந்து தாங்கும்ட்டு. ஏன் ஃபைபரு நீங்கள் 150 டிகிரி 140 டிகிரி தான் அதை உருக்கி எல்லாம் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் மோல்டட் பண்ணுவீங்க மேக்ஸிமம், அதுக்குள்ளே ஒருக்காது. அப்போ 150 டிகிரி செல்சியஸ் எப்படி அந்த ஃபைபர் தாங்கும், எனக்கு இது ரொம்ப டவுட்டு. ஆனால் அது இவன் நான் ஒரு இதில் படிக்கும்போது ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணி போட்டிருக்காரு, அவரும் அதான் சொல்லியிருக்காரு. நல்ல லோ டெம்பரேச்சரில் இருந்தால் இந்த ராடை யூஸ் பண்ணுறது ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் ஹெவி டெம்பரேச்சர் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் இந்த ரீபாரை யூஸ் பண்ணுறது ரிஸ்க்கு. ஏன்னா அது ஹீட்லெஸ் மெல்ட் ஆகக்கூடியது, சீக்கிரமாக உருகும் தன்மையும் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இது இருக்குது பாருங்கள், டிஃபார்மேஷன் ஃபைபர் கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸ் மேபி டிஃபார்ம் மோர் தென் ஸ்டீல் காங்கிரீட் அண்டர் த சேம் லோட். இது ஒரு பெரிய இது. இப்போ நம்ம டிஃபார்மேஷன் சொல்லல, ஃபைபர் கிளாஸ் ரெயின்ஃபோர்ஸ் இந்த ரீபார் வந்து ஸ்டீலை விட சீக்கிரமாக டிஃபார்முக்கு வந்துடும். அதாவது எப்படி சொல்லுவாங்க, டிஃபார்ம்னா உடஞ்சி போகிறதா இல்லை சிரிஞ்சு போகிறதா ஏதோ சம்திங், ஸ்டீலை விட இது சீக்கிரமாக வந்துடும். இதுவும் அதோட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதை மட்டும் சொல்கிறேன், கேட்டு நல்லா கேட்டுங்க. கிளாஸ் ஃபைபர், பேசால்ட்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் கார்பன், பாலிமர் ரெசின். இந்த பாலிமர் ரெசின் தான் மெயின். இந்த பாலிமர் ரெசின் தான் 40% போடுவாங்க. இதில் 60% தான் அந்த மேலே இருக்கிற கிளாஸோ இல்லை மற்றபடி இந்த பேசால்ட்டு ஃபைபரோ என்ன கருமோ ஏதோ ஒன்று. ஆனால் மேக்ஸிமம் இந்த பாலிமர் ரெசின் 40% ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மெயின். ஏன்னா நீங்கள் பேரே பாருங்கள், எஃப்ஆர்பி. ஓகேங்களா, ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாலிமர். ஓகேங்க. அதால் இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வந்து 150 டிகிரிஸ் ஹீட் பண்ணி தான் தயார் பண்ண முதல்ல சொல்லிட்டேன். இந்த பேசால்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு வகையான கல், பேசால்ட் ராக்னு ஒரு கல். அந்த கல்லுலேருந்து தயாரிக்கப்படுற ஃபைபர், அந்த ஃபைபரை தான் இந்த பாலிமர் ரெசின் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரீபாரை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா. இவ்வளோ தாங்க அந்த எஃப்ஆர்பி. ஓகே, இது நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணலாமா, எனக்கு தெரிஞ்சு பில்டிங்கில் ரிஸ்க்கு. ஏன்னா லோடு கேரி ஃபார்வர்டு பண்ணுற இடத்துல வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. லோடை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இடம், இப்போ நம்ம ஸ்லாப்பு வந்து திரும்ப அந்த ஃப்ளாட் லோடு இருக்குல்ல, அதில் வேணால் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. டென்சில் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தினா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ இங்கே உள்ள ஏதாவது பொருள் வச்சு குத்தும் போது இப்படி தானே போகணும், இப்படி போகும்போது இழுவைத்தன்மை தான் வரும். எவ்வளோ வேணாலும் இழுக்கலாம், ஆனால் பிரேக் ஆகாது. ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, மேல்குடி அழுத்துறது, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டீலை விட இதுக்கு வெரி லோ. அதால் ஸ்ட்ரக்சரில் பில்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு எங்கே யூஸ் பண்ண மாதிரி தெரியல. பில்டிங்கில் கூட ஸ்லாபில் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ப்ளஸ் செப்டி டேங்க்கு, காம்பவுண்ட் வாலு, ரீட்டைனிங் வாலு, இந்த மாதிரி இடத்துங்களில் மட்டும்தான் இது வரைக்கும் இந்த ஃபைபரை நான் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். பிரிட்ஜஸில் ஆல்வேஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்லாபில், மெட்ரோவில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸ்லாபில். அது தெரில என்னன்ட்டு. ஏன்னா இது கவர்மெண்ட்டில் நம்ம பார்லிமெண்ட்லேயே இதை பற்றி நம்ம கஸ்டன் மிசாரியா பேருக்கு தப்பாக சொல்கிறோம் சாமி, அவங்க ஏதோ பேசுன மாதிரி இருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அங்கே பார்லிமெண்ட் லெவலில் ஐஐடிலேருந்து ரிசர்ச் பண்ணி இதை பேசியிருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயும் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது புழக்கத்தில் தான் இருக்குது, சென்னையில் கூட கிடைக்கிது. உங்களுக்கு சப்போஸ் சிம்பிளான ஏதாவது ஸ்ட்ரக்சர், செப்டி டேங்க் கட்டணும், வால் கட்டணும், ரீட்டைனிங் வால், அந்த மாதிரிலாம் எதாவது இருந்தால் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸ்லாபுக்கும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ஸ்ட்ரக்சரில் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. என்னோட ரெஃபரன்ஸில் சொல்கிறேன். தெரில, இதுதான் எனக்கு இதை தெரிஞ்சது. இதை தெரிஞ்சதை சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கண்டிப்பாக தப்புன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் அப்போ தான் தப்பை திருத்திக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். நான் சொன்னதா கரெக்டு அப்படின்னு காலையில் தூக்கி சுற்றிட்டு இருப்பேன். அது தேவையில்லாத விஷயம். தப்புனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோவை பார்த்து. ஓகேவா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், இன்னொரு மிக சிறப்பான கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய் இன்ஜினியர்ஸ்.